அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பே ரோடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த சிறுத்தை வனத்துறையினரையும் தாக்கியிருப்பதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக தேனி மாவட்டம் கம்பம் வடக்கு பட்டி தெருவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுத்தை ஒன்று நடமாட்டம் இருக்கு. அது இப்ப அதை கண்காணித்த பொதுமக்கள் வனத்துறை தகவலை கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல வனத்துறை விரைந்து பார்க்கும்போது அங்க வனத்துறை அதிகாரி ராம்குமார் என்பவர் சிறுத்தையை தாக்கியிருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏராளமான வனத்துறையினரும் காவல்துறை வருகை தந்து சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், பள்ளி குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தற்பொழுது எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றன. இந்த சிறுத்தையானது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை பற்றி வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தொடர்ந்து சிறுத்தையால் தாக்கப்பட்ட அதிகாரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதி ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஏராளமான வனத்துறை, காவல்துறை குவிக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் யாரும் சிறுத்தை நடமாடும் பகுதிக்கு வர வேண்டாம் எனவும், தொடர்ந்து உத்தமபாளையம் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அனைவரும் வருகை தந்து சம்பவ இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சிறுத்தை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினரும் வனத்துறையினரும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றன. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இப்பகுதி ஒரு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.